ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. பார்த்திபேந்திரன் அவனுடைய பிரயாண விபரங்களை தெரிந்து கொள்ள ஆவலாயிருப்பதாக பழுவேட்டரையர் வினவ, ஐயா, மிக முக்கியமான செய்தியுடன் வந்திருக்கிறேன். சோழ நாட்டையே துயரக்கடலில் மூழ்கச் செய்யக்கூடிய பயங்கரமான செய்தி. ஈழத்திலிருந்து என்னுடன் இந்த கப்பலில் புறப்பட்டு வந்த இளவரசர் அருள்மொழிவர்மர் சுழற்காற்று அடித்த சமயத்தில் கடலில் குதித்து விட்டார். அவருடைய கதி என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. ஒருவேளை இங்கே வந்து ஒதுங்கினாரோ என்று பார்ப்பதற்கு வந்தேன் என்றான் பார்த்திபேந்திரன். அவன் கூறி முடிப்பதற்குள், ஆஹா, என்ன சொன்னாய் என்று பழுவேட்டரையர் அலறினார். சுழற்காற்றினால் வேருடன் பறிக்கப்பட்ட நெடுமரத்தைப் போல தரையில் வீழ்ந்தார். அவரை தாங்கி எடுப்பதற்காக பார்த்திபேந்திரன் பாய்ந்து சென்றான். நந்தினி குறுக்கே நின்று அவன் கையை பற்றி அகற்றினாள். பழுவேட்டரையரின் அருகில் தான் உட்கார்ந்து அவருடைய தலையை தன் மடியின் மீது வைத்து கொண்டாள். தண்ணீர், தண்ணீர் என்று கத்தினாள். கூடாரத்திலிருந்து சேடிப்பெண் தண்ணீர் எடுத்து கொண்டு வந்தாள். இன்னும் சில வீரர்களும் கலங்கரை விளக்க காவலரும் அவர் குடும்பத்தாரும் ஓடி வந்தார்கள். நந்தினி மிக்க கம்பீரத்துடன் அவர்களையெல்லாம் அப்பால் நிற்கும்படி ஏவினாள். பழுவேட்டரையரின் முகத்தில் தண்ணீர் தெளித்தாள். நாதா, நாதா என்று கொஞ்சும் குரலில் அழைத்தாள். சில நிமிடங்களுக்கெல்லாம் கிழவரின் கண்கள் திறந்தன. உடனே நினைவும் வந்தது. சட்டென்று எழுந்து உட்கார்ந்தார். நந்தினி, சற்று முன் என் காதில் விழுந்தது உண்மையா? இந்த பல்லவன் என்ன சொன்னான்? பொன்னியின் செல்வனை கடல் கொண்டு விட்டதாகச் சொன்னான் அல்லவா? அந்த வீரகுமாரன் சின்னஞ்சிறு குழந்தையா இருந்தபோது இந்த கைகளால் அவனை தூக்கி தோளில் வைத்துக் கொண்டு மகிழ்ந்தேன். இதே கைகளினால்தான் அவனை சிறைப்பிடித்துக் கொண்டு வரும்படியான கட்டளையில் முத்திரை வைத்தேன். ஐயோ, சோழநாடு என்னை பற்றி என்ன நினைக்கும் என்று பழுவேட்டரையர் தலையில் அடித்து கொண்டார். வைரம் பாய்ந்த அந்த வீரக்கிழவர் அவ்விதம் மனம் கலங்கி புலம்பியதை அதுவரையில் நந்தினி பார்த்ததில்லை, யாருமே கண்டதில்லை. நாதா, பதறாதீர்கள். இவர் இன்னும் செய்தி முழுவதும் சொல்லவில்லையே. முழுதும் கேட்டுவிட்டு மேலே செய்ய வேண்டியதை பற்றி யோசிப்பது நலமல்லவா என்றாள் நந்தினி. ஆமாம், நீ சொல்வது சரிதான். பார்த்திபேந்திரா, சீக்கிரம் சொல். பொன்னியின் செல்வர் கடலில் முழுகி இறந்து விட்டார் என்று சொன்னாயல்லவா? அது உண்மையா, அல்லது ஏதோ துர்நோக்கத்துடன் கற்பனை செய்து சொல்லுகிறாயா? பசித்திருக்கும் புலியுடன் விளையாடாதே, ஜாக்கிரதை என்று அந்த கிழவர் கண்களில் கனல் எழும்படி நோக்கி கர்ஜித்தார். ஐயா, என்னை மன்னிக்க வேண்டும். இளவரசர் இறந்து விட்டார் என்று நான் சொல்லவில்லை. அவ்வளவு பயங்கரமான நஷ்டம் இந்த தமிழகத்துக்கு ஏற்பட்டிருக்கும் என்று என்னாலும் நம்ப முடியவில்லை. சுழற்காற்று உக்கிர நிலையை அடைந்திருந்த போது அவர் என் கப்பலிலிருந்து கடலில் குதித்தார் என்றுதான் சொன்னேன். கடவுள் அருளால் ஒருவேளை பிழைத்திருக்கலாம், இந்த கடற்கரையிலே வந்து ஒதுங்கியிருக்கலாம். அந்த ஆசையுடனே பார்ப்பதற்கு இங்கே வந்தேன். சுழற்காற்று அடித்தபோது கடலில் குதித்தாரா? எதற்காக? ஏன் குதித்தார்? உன்னுடன் கப்பலில் அவர் ஏன் ஏறினார்? அவர் குதித்தபோது நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று பழுவூர் அரசர் படபடப்புடன் கேட்டார். நந்தினி குறுக்கிட்டு, ஐயா, இவர் இலங்கைக்கு எதற்கு போனார் என்பதிலிருந்து விவரமாகச் சொல்லட்டும் என்றாள். ஆமாம், உள்ளது உள்ளபடியே சொல்லு. உண்மையை சொல்லாவிட்டால் நீ உயிருடன் தப்ப முடியாது. உண்மை என்று பழுவேட்டரையர் பற்களை நரநரவென்று கடித்தார். அரசே, உண்மையைத் தவிர வேறு எதுவும் சொல்லி எனக்கு பழக்கமில்லை. நான் பொய் சொல்ல நினைத்தாலும் என் நாக்கு சொல்லாது. கேளுங்கள். தாங்களும் கடம்பூர் சம்புவரையரும் மற்றும் பலரும் சோழகுலத்துக்கு விரோதமாக சதி செய்கிறீர்கள் என்று காஞ்சி நகருக்கு செய்தி எட்டியது. பொய், பொய், முற்றிலும் பொய். செய்தி பொய்யாக இருக்கட்டும், அதில்லை. அதுவே நான் வேண்டுவது. காஞ்சிக்கு எட்டிய செய்தியை நான் கூறினேன். அதன் பேரில் திருக்கோவலூர் மலையமானும் ஆதித்த கரிகாலரும் என்னை ஈழத்துக்கு அனுப்பினார்கள். அருள்மொழிவர்மனை கையோடு அழைத்து வரும்படி அனுப்பினார்கள். இவ்வாறு ஆரம்பித்து பார்த்திபேந்திரன் தான் இலங்கை சேர்ந்தது முதல் நடந்ததையெல்லாம் தான் அறிந்த வரையில் விவரமாகச் சொன்னான். கதை முடிந்ததும் பழுவேட்டரையர், கடவுளே, சோழ நாட்டுக்கு பெருங்கேடு வந்துவிட்டது. இந்த பாவியினால் தான் வந்தது. இளவரசரை சிறைப்பிடித்து கொண்டு வரும்படி நான் அல்லவா கட்டளை போட்டேன்.
நான் அல்லவோ மரக்கலங்களை அனுப்பினேன் என்று கதறினார். அரசே, தங்கள் குற்றம் ஒன்றுமில்லை. தாங்கள் கட்டளை பிறப்பித்திராவிட்டாலும் இந்த மனிதருடைய கப்பலில் இளவரசர் ஏறி காஞ்சிக்கு பயணமாயிருப்பார் அல்லவா? வீணாக நொந்து கொள்ள வேண்டாம். நம்முடைய செயல்களுக்கு மேலே விதியின் செயல் என்று ஒன்று இருக்கிறது. மேலும் நந்தினி இவ்விடத்தில் உரத்துப் பேசுவதை சட்டென்று நிறுத்திவிட்டு பழுவேட்டரையரின் காதோடு ஏதோ சொன்னாள். பழுவேட்டரையரின் முகம் சிறிது மலர்ச்சி அடைந்தது. ஆமாம், ஆமாம், அது எனக்கு தோன்றாமல் போயிற்று என்றார். பிறகு பார்த்திபேந்திரனை பார்த்து, பல்லவா, உன் கப்பலுக்கு போய் நான் பரிசோதனை செய்துவிட்டு வரப்போகிறேன். அதுவரை நீ இங்கேயே இருக்க வேண்டும். தப்பிச் செல்ல முயல வேண்டாம். ஓட முயற்சி செய்தால் உடனே வேலிருந்து கொல்லும்படி என் வீரர்களுக்கு கட்டளையிட்டு விட்டு போகப் போகிறேன். ஜாக்கிரதை, முதுகிலே காயத்துடன் சாகாதே. உன் பரம்பரை வீர பரம்பரை என்றார். வந்தனம் ஐயா, தப்பித்து ஓடும் எண்ணமே எனக்கு கிடையாது. அத்தகைய எண்ணம் இருந்தால் உங்கள் வீரர்கள் யாராலும் தடுக்கவும் முடியாது. முதுகிலே காயம்படும் உத்தேசமும் எனக்கு இல்லை என்றான் பல்லவன். அரசே, இவரை பற்றி தாங்கள் கவலைப்பட வேண்டாம். நானே பார்த்துக் கொள்ளுகிறேன். தப்பியோட பார்த்தால் இதோ இந்த கத்தி உடனே இவர் மார்பில் பாயும். நீங்கள் நிம்மதியாக போய் கப்பலை சோதித்து விட்டு வாருங்கள். மாலுமிகளையும் விசாரியுங்கள். இவர் கூறியதெல்லாம் உண்மைதானா என்று. இவ்வாறு நந்தினி கூறிக்கொண்டே இடுப்பிலிருந்து ஒரு சிறிய கத்தியை எடுத்தாள். ராணே, உனக்கு ஏன் இந்த பொறுப்பு? நீ கூடாரத்துக்குள் போயிரு, அல்லது தியாகவிடங்கரின் வீட்டிலே போயிரு. இவனை நம் வீரர்களே கவனித்துக் கொள்வார்கள். அல்லது இவனையும் நான் என்னோட கப்பலுக்கு அழைத்து போகிறேன். நான் வரவில்லை ஐயா. நான் தங்களுடன் வந்தால் தங்களுக்கு மறுபடியும் சந்தேகமாகத்தான் இருக்கும். மாலுமிகள் எனக்காக சாட்சி சொல்லிவிட்டதாய் நினைப்பீர்கள். நான் இந்த இடத்தை விட்டு நகரமாட்டேன். தாங்கள் கவலையின்றி போய் வாருங்கள். நாதா, தாங்கள் கப்பலிலிருந்து திரும்பி வரும் வரையில் நானும் இங்கேயே தான் இருக்கப் போகிறேன். இங்கிருந்தபடி தங்களை பார்த்து கொண்டே இருப்பேன் என்றாள் நந்தினி. பிறகு பழுவேட்டரையரின் காதோடு, இவன் இங்கே ஏதேனும் துப்பறிய வந்திருக்கிறானோ என்னமோ யார் கண்டது? மேலும் இளவரசரை பற்றிய செய்தி தாங்கள் திரும்பி வரும் வரையில் யாருக்கும் தெரியக்கூடாது என்றாள். பழுவேட்டரையர் தலையை அசைத்துவிட்டு படகில் ஏறினார். படகு மரக்கலத்தை நோக்கிச் சென்றது. படகு சிறிது தூரம் போகும் வரையில் நந்தினி படகையே பார்த்து கொண்டிருந்தாள். அதே சமயத்தில் பார்த்திபேந்திரன் கண்கொட்டாமல் தன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்ததை அவள் உணர்ந்தாள். சட்டென்று அவன் பக்கம் திரும்பினாள். பார்த்திபேந்திரன் வெட்கி தலைகுனிவான் என்று எதிர்பார்த்தாள். ஆனால் தேன் மலரை பார்த்துவிட்ட வண்டு அப்பால் திரும்புமா? நந்தினி கூறிய சிறிய கத்தியை எடுத்து மறுபடி காட்டி, ஜாக்கிரதை, தப்பி ஓட பார்க்க வேண்டாம் என்றாள். தேவி, கத்தியை காட்டு பயமுறுத்துவானேன்? தப்பியாவது ஓடவாவது? வலையில் அகப்பட்ட மீன் எவ்விதம் தப்பி ஓடும்? தாங்கள் விரித்த வலையில் அகப்பட்டு என்னையா சொல்லுகிறீர்? என்னை வலங்கியர் குலப் பெண் என்று சொல்லுகிறீரா? இது பழுவூர் அரசர் காதில் விழுந்தால் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை தேவி. ஆனால் மீன் பிடிக்கும் வலையை நான் குறிப்பிடவும் இல்லை. தங்களுடைய வேல்விழிகள் விரிக்கும் மோகவலையை சொல்லுகிறேன். சிச்சி, என்ன தைரியம் உமக்கு? வலைஞர் குலப்பெண் என்றாலும் பாதகமில்லை. ஆடவர்களுக்கு மோகவலை விரிக்கும் கணிகை என்றா என்னை சொல்லுகிறீர்? மன்னிக்க வேண்டும், அப்படிப்பட்ட அபவாதத்தையும் நான் சொல்லவில்லை. தாங்கள் வேண்டுமென்று வலை விரிக்க வேண்டுமா என்ன? சிலந்தி பூச்சி வலை நெய்வது ஈக்களை பிடிப்பதற்காகவா? அது தான் வசிப்பதற்காக வலை பின்னுகிறது. ஈக்கள் தாமாக போய் அவ்வந்த வலையில் வீழுகின்றன. என்னை சிலந்தி பூச்சி என்றா சொல்லுகிறீர்? அவ்வளவு பயங்கரமாக இருக்கிறேனா நான்? தவறு தவறு. ஓ, நான் தீபத்தை சொல்லியிருக்க வேண்டும். தீபம் எரிவது விட்டில் பூச்சிகளுக்காக அல்ல. தீபம் எரிந்து தன்னை சுற்றிலும் ஒளி வீசி ஜோதிமயமாகச் செய்கிறது. அசட்டு விட்டில் பூச்சிகள் அதை கனி என்று நினைத்து கொண்டு சென்று விழுந்து மாய்கின்றன. ஒரு சிறிய காற்று குப்பென்று அடித்தால் தீபம் அணைந்து விடுகிறது. வாயினால் ஊதிக்கூடி அணைத்து விடலாம். தீபத்தின் சக்தி அவ்வளவுதான். தீபம் அணைந்துவிடும். ஆனால் பூரணச்சந்திரனை யார் அணைக்க முடியும்? பூரணச்சந்திரன் சமுத்திரராஜனுக்காக உதயமாகவில்லை. இயற்கை நியதியின்படி சந்திரன் உதயமாகிறது. அதன் குளிர்ந்த நிலா ஒளியை வானமும் பூமியும் மகிழும்படி பரப்புகிறது. ஆனால் பேதை கடலை பாருங்கள். பூரணச்சந்திரனை கண்டு கடல் எதற்காக அப்படி கொந்தளிக்க வேண்டும்? எட்டாத பழத்துக்கு ஏன் கொட்டாவி விட்டு தவிக்க வேண்டும்? பல்லவ குல மன்னர்களின் கவிதா ரசனையை பற்றியும் கற்பனை திறனை பற்றியும் ரொம்பவும் கேள்விப்படுகிறேன். அவையெல்லாம் உண்மை என்பதாக இப்போதுதான் உணர்கிறேன். புராணங்களிலும் காவியங்களிலும் நான் படித்ததையும் கேட்டதையும் நேற்று வரை நம்பவில்லை. இன்றைக்குத்தான் எனக்கு நம்பிக்கை பிறக்கிறது. எதை பற்றி சொல்லுகிறீர்கள்?
பெண்ணுருவம் கொண்டவர்கள் சிலர் வானத்தையும் பூமியையும் தங்கள் காலடியில் போட்டுக்கொள்ளும் சக்தி பெற்றவர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். பார்க்கடலை கடந்து அமுதம் எடுத்த அசுரர்கள் அமுதபானம் செய்ய வேண்டிய சமயத்தில் மோகினியினால் ஏமாந்து போனார்கள். சுந்தோப சுந்தரர்கள் ஒரு பெண் நிமித்தமாக அடித்துக் கொண்டு செத்தார்கள். மேனகியினால் விஸ்வாமித்திரர் தவம் கெட்டது. கோவலன் மாதவியின் மோகவலையில் விழுந்து கிடந்தான். தசரதர் கைகேயிக்காக ராமனை காட்டுக்கு அனுப்பினார். எகிப்து நாட்டு ராணியின் காரணமாக மகத்தான ரோமராஜ்யம் அழியத் தொடங்கியது. இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். கடம்பூரிலிருந்து தஞ்சைக்கு வந்ததுமே நேர தன்னை பார்க்க பெரிய பழுவேட்டரையர் வராததுக்காக நந்தினி ஊடி இருந்தது நினைவிருக்கும். அவ காலால இட்ட பணியை தலையால நடத்தி வைக்கிற நிலைக்கு அவர் வந்துட்டார் அல்லவா. எந்தவித அடிமைத்தனமும் பொல்லாததுதான். ஆனால் பெண் அடிமைத்தனத்தைப் போல் ஒருவனை மதியிழக்கச் செய்வது வேறொன்றுமில்லை. ஆசிரியரின் இந்த குறித்துரையின் உட்பொருள் ஆண் பெண் பரஸ்பர கவர்ச்சி ஒருவரையொருவர் பக்குவப்படுத்த தூண்டணும். அடிமைத்தனமான குழைவால அறிவு மழுங்கிடும். இளவரசர் சுழற்காற்று அடிச்ச சமயம் கடல்ல குதிச்சிட்டார்னு சொன்னதுமே நிதானத்தை இழந்துட்டார் தனாதிகாரி. முக்கியமா தனக்கு பெரும் பழி ஏற்பட்டுடுமேங்கிற பெருங்கவலை. அடுத்தபடியா ஏற்கனவே நந்தினியால ஏற்பட்டிருக்கிற அவப்பயிரும் சேர்ந்து நாட்டில் பெரிய கிளர்ச்சியை உருவாக்கிடுமோ. பதற்றத்தில் என்னென்னலாமோ கேட்கிறார் பல்லவனை. அவரை அமைதிப்படுத்துகிற சாக்கில் பார்த்திவேந்திரனை ஆழம் பார்க்க தூண்டுறா. அவர் கப்பலுக்கு போய் உறுதிப்படுத்திக்கிட்டு வரதுக்குள்ள புதுசா வந்திருக்கிற வாலிபனோட சல்லாபத்தில் இறங்கிட மாட்டேன்னு மறைமுகமா ஆனா குத்தலா சொன்னதையும் கவனிச்சோம். கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு சரசமாகவும் அப்பப்போ விரசமாகவும் பார்த்திபேந்திரன் பேசினதை கேட்டோம். ஆசிரியரின் குறிப்புகளை பார்ப்போம். மீன், சிலந்தி, தீபம் இவற்றில் சிலந்தி பற்றி தஞ்சாவூர் நிலவரையில் சில குறிப்புகளை பார்த்தோம். இதன் தொடர்பாக மேலும் சில துணுக்குகள். ஐம்புலன்களில் மணத்துக்கு வண்டு, சுவைக்கு மீன், காட்சிக்கு விட்டில், தொடு உணர்ச்சிக்கு யானை, ஒலிக்கு அசுணப்பறவை அடிமையாகி முடிவை தேடிக்கும். மனுஷனோ ஐம்புலன்களுக்கும் அடிமை. தாமச குணத்தால வளர்ந்த அசுரத்தன்மை முறியடிக்கப்பட்டது மோகினி அவதாரம், சுந்தோப சுந்தர்கள் வரலாறுகளால விளக்கப்படுது. ரஜோகுணத்தால நிதானம் இழப்பத விஸ்வாமித்திரர், தசரதர் வரலாறுகளில் காணலாம். எகிப்து ராணி கிளியோபேட்ரா பேரழகி, ராஜதந்திரம் நிறைஞ்ச பெண்மணி. ரோமானிய குடியரசின் முடிவையும் பேரரசின் தொடக்கத்தையும் நிர்ணயம் பண்ணின முக்கியமான போருக்கு காரணமாயிருந்தவள். இவளுடைய தொடர்பு ரோம்ல கடும் அதிருப்தியை ஏற்படுத்தினதால எழுந்த போர். அந்த மூக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் குட்டையா இருந்திருந்தா உலக வரலாறே மாறியிருக்கும்னு எழுதினார் தத்துவ மேதை பிளேஸ் பாஸ்கல். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.